அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிட்டு இருக்கிற 12th ஸ்டூடெண்ட்டை எதாவது பேசலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். டாக்டர் ஆகணுன்னா நீட் எக்ஸாம் போகணும், இன்ஜினியரிங் ஆகணுன்னா ஜேஇஇ போகணும், மேரிடைம் கோர்ஸ் படிக்கணுன்னா ஐஎம்இ செட் எழுதணும், காலேஜில் சேரணுன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் சேரணுன்னா கியூட் எக்ஸாம் எழுதணும், ஃபேஷன் டிசைன் படிக்கணுன்னா நிஃப்ட் எக்ஸாம் எழுதணும், பிகாம் பிபிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கணுன்னா அதுக்கு எக்ஸாம் எழுதணும், பேங்க்குக்கு வேலைக்கு போகணுன்னா பேங்க் எக்ஸாம் எழுதணும், ரயில்வேக்கு வேணும்னா ரயில்வே எக்ஸாம் போகணும், ஆர்மியில் சேரணுன்னா கூட எக்ஸாம் தான் எழுதணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்னா டிஎன்பிசி 1 எழுதணும், டிஎன்பிசி 2 எழுதணும், டிஎன்பிசி 4 எழுதணும், 3 எழுதணும். இப்படின்னு எக்ஸாமோடையே தான் நம்ம வாழ்க்கையை இப்போ ஆரம்பிக்கிறீங்க. எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சொன்னாலும் சரி தான், எக்ஸாம்லாம் இல்லை, இனிமேல் எல்லாமே வந்துடும் அப்படின்லாம் நம்பாதீங்க. பி ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம். ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கம்பேரிட்டிவ்லி நம்ம நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் இப்போ கம்பேர் பண்ணுறப்ப என்ன பண்ணோன்னா, இந்த சவுத் இந்தியாவில் நம்ம இருக்கிற ஒரு 4-5 ஸ்டேட்டில், எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோன்னா, நாம் இந்த 12th மார்க்குக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த பாட சப்ஜெக்டை மட்டும் படிச்சுட்டு நம்ம ஒரு நல்ல மார்க் எடுத்து 1100 எடுத்தால் கூட நம்மளால் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டா மெடிக்கலுக்கு போக முடியாது, ஜேஇயில் ஃபெயில் ஆகிட்டா ஆனால் நம்ம ஒரு ஐஐடிலையோ எங்கேயுமே சேர முடியாது. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸும் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு 60 or 70 எடுத்தால் கூட மற்ற விஷயத்தில் இந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் க்ளீனாக எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நான் இப்போ கரெக்டாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, எஸ்பெஷலி 12th முடித்த பசங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம் இஸ் மேண்டேட்ரி. இப்போ இந்த டயத்துக்குள்ளே என்னென்ன எக்ஸாமுக்கெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அந்த எக்ஸாமுக்கு படிங்க. எஸ்பெஷலி ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புத்தக புழுவாகவே இருந்திருப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுங்க, கிராமர் கற்றுங்க, அடுத்தது லாஜிக்கல் திங்கிங் எப்படிங்கிறதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இதான ரைட் டைம். இனிமே உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற எல்லா விஷயமுமே எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ பாடம் படித்தது போதும், இனிமேல் எக்ஸாமுக்கு தயாராகும். டூ வெல், ஆல் த பெஸ்ட். நன்றி.